Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து கண்ணை எப்படி கழுவுறது, கண்ணை எப்படி டிடாக்ஸ் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது நந்தியாவட்டை பூ, அது இல்லாமல் துளசி, ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சாலே போதும். இதை வந்து ஓவர் நைட் வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். துளசி கிடச்சா அது மாதிரி மண் பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுருங்க. இல்லை நந்தியாவட்டை பூ, ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சாலே போதும். இதை வந்து தண்ணி போட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக வந்து போட்டுருவோம். போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம், மூடி வச்சிடலாம். எந்த தூசும் படக்கூடாது. ரொம்ப க்ளீன் வாட்டர், நம்ம என்னத்தை குடிப்போம் இல்லையோ அந்த ஆர்ஓ வாட்டர், எந்த வாட்டர் நீங்கள் குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு க்ளீனான ஒரு வாட்டரில் தான் அது பண்ணணும். ஏன்னா நம்ம கண்ணுக்குள்ள வந்து தூசி வந்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். அது கண்டிப்பாக க்ளீனான வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, எதுக்காக வந்து கண்ணை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி செய்கிறதுங்கிறதே நான் டெமோவாக காட்டுறேன். நான் கண்ணு வந்து இப்போலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் பார்க்குறதா இருக்கட்டும், கேம்ஸ் விளையாடுறதா பார்க்கட்டும், அதுக்கப்புறம் எப்போ பாரு கேம்ஸு டிவி இப்படி பார்த்து வந்து கண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கண்ணை வந்து டிடாக்ஸ் பண்ணணும். இப்போ நிறைய நோய்கள்லாம் கூட வருது. அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டிடாக்ஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த ஊற வச்ச இந்த தண்ணி இருக்கு இல்லையா, நைட்டு ஃபுல்லாக போட்ட தண்ணியை எடுத்துகிட்டு கண்ணை வந்து இதுக்கு நேராக தண்ணிக்கு உள்ளே விடணும். விடுறப்ப நல்லா மூக்கை வந்து பிடிச்சிக்கோங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மூக்கில் தண்ணி போகாத மாதிரி பார்த்துக்கணும். இது மாதிரி கண்ணை உள்ளே வச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்கணும். அந்த தண்ணிக்குள்ளே வந்து கண்ணை வந்து விழிச்சு பார்க்கணும். பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து க்ளீன் ஆகிறது, டிடாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். அதுக்காக வந்து நல்லா விட்டுட்டு இந்த கண்ணு ஒரு தடவை இந்த கண்ணு ஒரு தடவை மாறி நீங்கள் பண்ணுங்கள். மேலே கீழே சைடில் அப்படிலாம் நம்ம வந்து முழிச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லா சைடில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். குழந்தைங்கள கூட பண்ண வைக்கலாம். நம்ம வந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த கண் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆன்லைன் ஸ்டடீஸ்னால குழந்தைங்க வந்து லேப்டாப்பில் ரொம்ப நேரம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு ரிலீஃப் ஆகும். அது இல்லாமல் கண் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். எந்த நோய்களும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸாவது வந்து டிடாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து எப்படி லங்ஸை க்ளீன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் லிவர் எப்படி கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீட்லேயே எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே வந்து சின்ன இந்த மாதிரி டிடாக்ஸ்லாம் பண்ணுறப்போ வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எந்த நோய் வந்தாலும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா பில்ட் ஆகி அதுக்கு நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் ரெமடிஸ், நிறைய வந்து ஹெல்த் கேர் அண்டு ஹேர் கேர், ஸ்கின் கேர் வந்து நிறைய போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எழுத்திக்கோங்க. ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.